ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மளால் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு துளி சேமிப்பும் கூட நம்மளால் சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. எப்போவுமே சிறு துளி பெருவெள்ளம் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. ஒரு 10 ரூபா சேவ் பண்ணி வச்சா கூட அது சேவிங்ஸ் தான். எப்படியெல்லாம் சேவ் பண்ணலான்னு ஒரு 3 டிப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் சேல்ரி தான். சேல்ரி வந்த உடனே நம்ம சேவிங்ஸை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். டெய்லி சேல்ரி வந்தாலும் சரி, மந்த்லி சேல்ரி வந்தாலும் சரி, டெய்லி சேல்ரியில் 200 டெய்லி வாங்கினாலும் 100 சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 100 தான் செலவு பண்ணணும். இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணுறதுக்கு மனசே வராது. ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது இது நம்மளுக்கு பழகிரும். சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க கை போகும். அதுக்கப்புறம் தான் செலவை பார்ப்போம். மந்த்லியாக இருந்தாலுமே மந்த்லி 10,000 சேல்ரி வாங்குறோன்னா 5,000 சேவிங்ஸ்க்கோ 5,000 செலவுக்கு இப்படி எடுத்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண பழகிடுவீங்க. சேவிங்ஸும் நம்மளுக்கு எப்போவுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்மக்கிட்ட சேவிங்ஸ் ஒரு அமௌண்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கும். செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, இஎம்ஐ லோன்ஸ் இந்த மாதிரி சைடு போய் நம்ம அடிக்ட் ஆகிடுவோம். நம்மகிட்ட ஏதாவது இல்லை, ஏதாவது வாங்கணும் அப்படிங்கும்போது நம்மகிட்ட காசு இருக்காது. ஓகே, இஎம்ஐ போட்டு நம்ம எடுத்துக்கலாம், லோன் போட்டு நம்ம வாங்கிட்டு அப்புறம் லோன் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் சேமித்து வச்சு ஒரு பொருளோ இல்லை வேறு ஏதாவதோ வாங்குறேன்னு வைங்களேன், அது நம்மளோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது ஒரே ஒரு பங்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இஎம்ஐ லோன் போட்டு வாங்கும்போது நம்ம அதை டபுள் மடங்காக இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து பே பண்ணுற மாதிரி வரும். அது நம்மளோட காசு தான் வேஸ்ட்டு. இதே சேவ் பண்ணி வச்சு ஒரு பொருளுக்கான அமௌண்ட் 50,000ன்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணி வச்சு வாங்கும்போது அந்த 50,000 மட்டும்தான் நம்ம பே பண்ணுவோம். ஆனால் இஎம்ஐயோ லோனோ எடுத்து நம்ம அந்த பொருளை வாங்கும்போது டபுள் மடங்காக பே பண்ணுவோம். மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து தான் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ 50,000க்கு ஒரு பொருள் எடுத்துருக்கோன்னா நம்ம இஎம்ஐ லோன் போட்டு எடுக்கும்போது 1,00,000 பே பண்ணுற மாதிரி வரும். கடைசிக்கு ஒரு 75,000 பே பண்ணுற மாதிரி வரும். அதனால நம்ம அமௌண்ட்டு தான் நம்ம கையிலேருந்து போகும். இந்த இஎம்ஐ லோனை நம்ம தவிர்த்துட்டு நம்ம சேவிங்ஸ் மூலிமா ஒவ்வொரு மாதமாக சேவ் பண்ணி வச்சு வாங்கினா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அமௌண்ட்டும் மிச்சமாகும். இது மூலியமாலாம் நம்ம சேவ் பண்ணலாம். அதனால் இஎம்ஐ லோனை அவாய்ட் பண்ணணும். தேர்ட் டிப் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வரு, போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். எப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சேவ் பண்ணணும். எதுலேயும் கொண்டு போய் திடீர்னு போட்டு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. கோல்டு வாங்கினா நம்மளுக்கு யூஸ்ஃபுல், சில்வர் வாங்கினாலும் யூஸ்ஃபுல், போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ணாலுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட பணம் சேர்த்து ஒரு காலத்தில் திருப்பி வரும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் எப்போவுமே நம்ம கையில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சேவிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வரும்போது நம்மளுக்கு டபுள் மடங்காக தான் சேரும். இதனால நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரியெல்லாம் சேவ் பண்ணி பாருங்கள். மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் நம்மளாலையும் எல்லா விதத்துலேயுமே சேவ் பண்ண முடியும். அது நம்ம எப்படி பார்க்குறோம், எந்த மாதிரி எடுத்து சேவ் பண்ணுறாங்கிறது தான் இருக்குது. நம்மகிட்ட அமௌண்ட்டே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. 50 ரூபா இருந்தாலும் அதில் நம்ம சேவ் பண்ண தான் பார்க்கணும். 25 ரூபா சேமிப்பு, 25 ரூபா செலவுன்னு எப்போவுமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சேவிங்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.